சொன்னாங்களே கேட்கலையே கேட்காம வந்து என் உயிரை கொடுத்துட்டே என் உயிரை இன்று மதியம் வெம்பக்கோட்டைக்கு அருகில் குண்டாயிருப்பு என்ற கிராமத்தில் இயங்கி வந்த அசோக் ஸ்பார்க்ஸ் என்ற தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் 12:30 மணியளவில் இங்கு வேதிப்பொருட்கள் கலவை செய்யக்கூடிய கெமிக்கல் மிக்சிங் அறையில் வெடி விபத்து ஏற்பட்டு 9 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவங்கள படுகாயமடைந்தவர்களை சிவகாசி ஜிஹெச்க்கு அட்மிட் பண்ணியிருக்கோம். அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. மற்ற ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்வையிட்டிருக்கோம். விபத்து எதனால் சார் நடந்திருக்கு சார்? இனிஷியல் ப்ரிலிமினரி என்கொயரியில் வந்து கெமிக்கல் மிக்சிங் ரூமில் ஏற்பட்ட காரணமாக தான் சொல்கிறாங்க. டீட்டெயில் என்கொயரி ஆர்டர் பண்ணி நடவடிக்கை என்ன மாதிரியான நடவடிக்கை சார்? ஓனர் மேலே யார் எஃப்ஐஆர் போட்டு என்ன மாதிரியான தீவிரமான நடவடிக்கை? எஃப்ஐஆர் உடனே போட்டுருவோம். அவங்க மேலே வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். டீட்டெயில்டாக ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம் போட்டு டிஆர்ஓ தலைமையில் ஒரு டீடைல் என்கொயரி ஆர்டர் பண்ணி இந்த ஆலையில விதிகளை மீறி ஒரே அறையில 8 பேர் இருந்ததா இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விதிகளை மீறி செயல்படுறவங்க என்ன மாதிரி நடவடிக்கை? இந்த ஃபேக்டரி பொறுத்தளவுல லைசன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இனிஷியலாக வந்து அந்த கெமிக்கல் மிக்சிங் ரூமில் வந்து ஓவர் க்ரௌடிங் இருந்ததான் காரணமாக தெரிய வருது. முதல் கட்ட விசாரணையில் விரிவான விசாரணை அறிக்கை பெற்று உரிய நடவடிக்கை இருக்குது. டீம் எவ்வளோ சார் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இப்போதைக்கு? வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 4 டீம் இருக்குது. ஸ்பெஷல் ஸ்குவாடு, இன்டர் டிபார்ட்மெண்டல், ஃபயர், போலீஸ், ரெவென்யூ அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இந்த துறைகளில் இருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட குழுக்கள் வந்து தொடர்ச்சியாக தீவிரமான கண்காணிப்பில் நடவடிக்கையில் ஈடுபட்டுருப்போம். அப்படி இருந்தும் இந்த ஆக்சிடென்ட் பொறுத்தளவில் மனித தவறுகள் தான் காரணமாக இருக்கிற மாதிரி முதல் கட்ட விசாரணையில் தெரியுது. தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம்.